3 எழுத்து அகரச் சொற்கள் 7. இதனால புரிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எந்த ஒரு பெரிய அளவுக்கு வர முடியும். உலக பிரகாரமாகவும் வரலாம், அவிக்குரிய பிரகாரமாகவும் வரலாம். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்த ஒரு பேஷன், உங்களுக்கு அந்த தேவ அன்பு உங்களை நெருக்கிய விபிஎஸ்ல டீச் பண்ணணுங்கிற ஒரு டிரைவை விட கிறிஸ்துக்குள்ள நடத்தணுங்கிற டிரைவ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அன்பு. நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள இதுக்கு ஒரு நல்ல தலைப்பு வச்சிருக்கிறேன். 3 எழுத்து அகரச் சொற்கள் 7. இதனால புரிஞ்சிச்சு. யாராவது சொல்லுங்க அவங்கள என்னென்னு. ஆள் ஆரம்பிக்கிற 3 எழுத்து உள்ள 7 சொற்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நினைவு வைப்பதற்காக இந்த விபிஎஸ்ல நம்முடைய முயற்சி பிரயாசம் பலனுள்ளதாக இருக்க. இன்றைக்கு நான் காலையில் தியானிச்சிட்டு இருக்கும்போது இந்த 7 சொற்கள் என்னுடைய மனதில் நினைவுக்கு வந்தது. அந்த 7 சொற்களை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். முதல் வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, அன்பு. அன்பு இஸ் த ஃபஸ்ட் வேர்டு. பிரியமானவர்கள், இப்போ நீங்கள் விபிஎஸ் எடுக்கிறீங்கன்னா குறிப்பாக அந்த தேவ அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு ஏதோ நம்ம டீச் பண்ணணும், நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கணும், விபிஎஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் உண்மையாக தான் போன தடவை சொன்ன அந்த பேஷன், அதே தான் திரும்ப சொல்கிறேன். அந்த தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவணும். இந்த பிள்ளைகள் ஒரு சிலரே ஆகிலும் நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். உண்மையாக கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பெருமையில் பங்கு இருக்கும். நான் தைரியமாக சொல்ல முடியும். என்கிட்ட விபிஎஸ் படித்த எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ பேர் இன்றைக்கி பல வகைகளில் ஷைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதான் சாட்சியாக சொல்ல முடியும். நம்ம செய்கிற ஊழியங்கள் ஒரு நாளும் பலனற்று போகாது. ஸோ யூ மஸ்ட் ஹவ் தட் பேஷன். அன்றைய இந்த ஆத்துமாக்கள் எப்படியாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கொடுக்குற பிள்ளைங்க, இந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைங்க, எங்கள் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா கர்த்தருக்குள்ளே ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் வேணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் திருநெல்வேலியில் இருந்தேன். ரட்சிக்கப்பட்டு ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே நான் அபிஷேகம் பெற்றேன். எனக்கு ஆரம்பத்தில் இருந்த ஒரு வரம், பிரத்யட்சமாக இருந்த ஒரு வரம், மற்றுள்ள அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிற ஒரு வரம். அப்போ திருநெல்வேலியிலே நிறையா பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களெல்லாம் ஜபிச்ச அபிஷேகத்துக்குள்ளே நடத்தியிருக்கேன். அந்த பிள்ளைங்களெல்லாம் ஜபிச்ச அபிஷேகத்தில் நடத்தியிருக்கேன். அப்புறம் ஏசியில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். அங்கேயும் ஒரு சிலர்லாம் என் கிளாஸில் இருந்த பிள்ளைங்கள்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. அநேக ஆண்டுகள் போயிட்டு அதில் ஏசியில் என் சண்டே ஸ்கூலில் இருந்த பையன் திருநெல்வேலியில் ஒரு பொண்ணை திருமணம் செய்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அவன். கொஞ்ச நாள் கழித்து அவன் பிஸ்னஸை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டான். ஃபஸ்ட்டு சார்ல்ஸ் ஆர்வன் சர்ச்சுடைய பிரான்ச் ஏஜி சர்ச் ஆரம்பிக்கிறாங்க. என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பையனும் என்கிட்ட சண்டே கிளாஸ் படித்து அபிஷேகம் பெற்ற பையன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே என்கிட்ட என் மூலமாக அபிஷேகம் பெற்ற பிள்ளை. அவங்க 2 பேரும் திருமணமான சந்தோஷம். இன்றைக்கி அவங்க 2 பேரும் ஊழியத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். பெரிய சபை. தேவநாம மகிமைக்காக சொல்கிறேன். அந்த ஆராதனை, அந்த அபிஷேக, அந்த ஆர்டினேஷன் சர்வீஸ், திருநிலைப்படுத்துகிற ஆராதனை பாஸ்டர் சார்ல்ஸ் ஆர்வன் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு சிறப்பு செய்தியாளராக
பாஸ்டர் ரத்னபால் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஒரு பெரிய சபையினுடைய போதகர். நான் பின்னால் போய் உட்கார்ந்தேன். நான் வந்திருக்க தெரிஞ்சோடனே கண்டிப்பாக முன்னால் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சுட்டாங்க. மற்றபடி எனக்கு எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரும் அவங்கள ஆர்டெயின் பண்ணி, அவங்க தான் மூத்த போதகராங்க, அவங்க ஏஜி சர்ச்சுடைய பிரான்ச். அவங்கள ஆர்டெயின் பண்ணி அவங்க தான் ஜெபிக்கணும், அதான் முறை. அவங்க ஜெபிக்க போகும்போது அவங்களையும் அறியாமல் சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த 2 பேருமே என்னுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்கன்னு தெரியாது. அவங்களையும் அறியாமல் சொன்னாங்க, இவங்களை பாஸ்டர் ராபர்ட் சைமன் ஆர்டெயின் பண்ணி ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப என்னால் அந்த எமோஷனை இப்போவும் கிரகிக்க முடியல. என்கிட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, அவங்கள ஊழியத்தில் நான் ஆர்டெயின் பண்ணேன், திருநிலைப்படுத்தினேன். இப்படி எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நான் சொல்லிட்டு போகிறேன், அதுக்கே நேரம் ஆகிடும். உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எந்த ஒரு பெரிய அளவுக்கு வர முடியும். உலக பிரகாரமாகவும் வரலாம், அவிக்குரிய பிரகாரமாகவும் வரலாம். ஸோ அந்த பிள்ளைங்களை கொடுத்த ஒரு பேஷன், உங்களுக்கு அந்த தேவ அன்பு உங்களை நெருக்கி ஆகணும். விபிஎஸில் டீச் பண்ணணுங்கிற ஒரு ட்ரைவை விட நான் பிள்ளைங்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்தணுங்கிற ட்ரைவ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அன்பு. 2வது ரொம்ப முக்கியமான இன்னொரு சொல் குறித்து கொள்ளுங்க, அருள் வேண்டும். அருள், அருளுக்கு நம்ம அதுக்காக சொல்கிற தமிழ் சொல் கிருபை. கிருபை, கிரேஸ். ஆண்டவருடைய அருள் வேணும். நீங்கள் நல்லா டீச்சிங் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு பைபிள் நாலேஜ் நிறையா இருக்கலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் ஊழியத்தில் ஷைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அருள் வேண்டும், இந்த கிரேஸ் வேண்டும். பிரியமானவர்கள், டீச் பண்ணுற கிரேஸ் வேண்டும். சிலருக்கு கர்த்தர் போதிக்கிற வரத்தை கொடுத்துருக்கிறார், அந்த அருளை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் நல்லா டீச் பண்ண வராது. நான் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மேத்ஸ் லெக்சரர் இருந்தாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவர் ரொம்ப படித்தவங்க, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பேர், ரொம்ப கிரேட் ஸ்காலர். அவர் என்ன பண்ணுவார், அப்படியே போர்டில் கடன்னு எழுதிட்டே போவார். யாராவது புரியுதான்னு கேட்பார். எங்களுக்கு புரியலை சார் சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சிடுவார். அழிச்சிட்டு திரும்ப எழுதுவார். அவர் கொஞ்சம் 2 தடவை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நமக்கு தெரிஞ்சதும் மறந்துடும். அவர் கிரேட் ஸ்காலர், ஆனால் அவருக்கு டீச் பண்ணுற அருள் கிடையாது. சிலருக்கு கர்த்தர் போதிக்கிற வரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஞான வரங்களை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு டீச் பண்ணுற கிரேஸ் தாங்கன்னு கேளுங்க. டீச் பண்ணுற கிரேஸ் இல்லாமல் நீங்கள் போய் டீச் பண்ணவே முடியாது. டீச் பண்ணிங்கன்னா இருக்குதும் குழம்பிடும். சென்னை தமிழில் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரிஞ்சதும் குழம்பிடும். அதனால் அந்த கிரேஸுக்கு ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணுற கிரேஸ் தாரும் கர்த்தருடைய. அப்போ 2வது உங்களுக்கு என்ன வேணும், அந்த கிரேஸுக்காக நீங்கள் ஜெபிக்க, அந்த அருள் வேணும். கருகலான காரியங்களை எளிதாக்கி, காம்ப்ளெக்ஸை சிம்பிளாக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரேஸ் உங்களுக்கு வேணும். அந்த கிரேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன காரியம் அவங்க செய்யணும்னு விரும்புகிறாங்க, என்னத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க. உங்களுக்கு அந்த கிரேஸ் இருந்தால் தான் அந்த அப்ஜெக்டிவ் மனசில் வரும். இன்றைக்கி என்ன நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அந்த பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க போகிறேன், எதற்காக அதை கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ நோட்ஸ் ஆஃப் லெசனை பற்றி சொல்லும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஏம், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ். வாட் இஸ் த ஏம் ஆஃப் திஸ் டாபிக். அந்த இயேசு ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், அந்த ஒரு கதை வருது. 3வது பிள்ளைக்கு அந்த கதை வருது. அந்த கதையை ஏன் 3வது பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வாட் இஸ் த ஏம், எதுக்காக நான் சொல்லிக் கொடுக்கணும். வெறுமனே அந்த கான்டென்ட் சொல்கிறதுக்கா. ஒரு குஷ்டரோகி இருந்தால் இயேசு தொட்டார் சுகமாக்கிறார், அந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன். அந்த கதையை ஒரு 7ஆ படிக்கிற பையன் அவனுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 12 years அவனுக்கு அந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன். வாட் இஸ் த எய்ம். அவன்கிட்ட அந்த கதையை நான் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும். ஒரு 13-14 year old பாய் 9th 10th படிக்கிறான், அந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன். அப்போ 3rd year ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கதை சொல்கிறதுக்கும்
தேர்ட் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அந்த கதை சொல்கிறதுக்கும் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு அந்த கதை சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கணும். அது எப்படி முடியும் தெரியுமா? அந்த எய்ம் ஃபிக்ஸ் பண்ணாதான். அப்போ அந்த பையனுடைய சைக்காலஜி உங்களுக்கு தெரியும். 3ஆவது படிக்கிற பையன், ஒரு 7-8 வயசு பையன், அவனுடைய சைக்காலஜி என்ன? 11th படிக்கிற பையன், அவனுடைய சைக்காலஜி என்ன? அவனுடைய உளவியல், அவனுடைய மனநிலை என்ன? அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா பைபிளில் இருக்கிற கதையே சொல்கிறீங்க, அவ்வளோதான். அது அவனே படிச்சுட்டு போயிடலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? ஒரு கிரேஸ் வேணும், டீச்சிங் கிரேஸ் வேணும். இதை நான் ஏன் சொல்கிறேன், இதை நான் எப்படி சொல்லணும்? இன்றைக்கி இப்போ இந்த டாபிக் உங்கள் மனதில் போன வருஷம் என்ன சொன்னேன்? பிபி. நான் சொன்ன பின்னு சேர்த்துக்கிட்டீங்க, சொல்லாத பின்னு சேர்த்துக்கிட்டீங்க, ஆனால் பிபின்னு சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. கொஞ்சமாவது மனதில் இருக்க முடியுது. இன்றைக்கி நான் கேட்பேன்னு என்று தெரியாமலும் உங்களால் அதை ரீகேப் பண்ண முடியுது, திரும்ப சொல்ல முடியுது. அப்புறம் நல்லா டீச் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அடுத்த வருஷம் கேட்டால் என்ன சொன்னேன்னா என்னமோ சொன்னீங்கன்னா சொல்லுவீங்க, அப்படின்னு ஏதோ சொன்னீங்க அப்படின்னு அது நினைவு இருக்கும். அப்போ யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரீச் தம். அதுக்கு ஒரு கிரேஸ். எனக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பெற்றுக்கொண்டவனைவனும் பெற்றுக்கொள்ளாதவனை போல மேன்மை பாராட்டுவதுன்னா இல்லை, மேன்மை பாராட்டு ஒன்றுமே இல்லை. ஆண்டு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் கிருபை கேட்கணும். அந்த அருள் இல்லாமல் நீங்கள் எஃபெக்டிவாக டீச். எல்லாருக்கும் எல்லா கிருபையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லா கிருபையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் டீச் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த விருப்பத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார், அதனால தான் வந்திருக்கிறீங்க. அந்த விருப்பத்தை கொடுத்துருந்தால் கர்த்தர் அந்த செய்கையும் உண்டு பண்ணுவார். ஐயோ எனக்கு அந்த கிரேஸ் இல்லையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த கிரேஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த கிரேஸ் இல்லாமல், டீச்சிங் கிரேஸ் இல்லாமல், அந்த அருள் இல்லாமல் உங்களால் எஃபெக்டிவாக டீச் பண்ணவே முடியாது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தோம்? அன்பு, தேவ அன்பு உங்களை நெருக்கி ஆகணும், பேஷன். 2வது பார்த்தோம் அருள். 3வது 3 எழுத்து அகரச்சொல். 3 எழுத்து அகரச்சொல் அறிவு, நாலெட்ஜ். முதல்ல லவ் வேணும், 2வது கிரேஸ் வேணும், 3வது நாலெட்ஜ் வேணும். 3 விதமான நாலெட்ஜ் வேண்டும். ஒன்று, the first knowledge, வேத அறிவு. என்ன சப்டிவிஷன் 1 போட்டு எழுதிக்கோங்கம்மா. பைபிள் நாலேஜ், வேத அறிவு. பைபிள் நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் எடுக்கிற போர்ஷனில் உள்ள அந்த கான்டென்ட்டுடைய நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கணும். ஏன்னா பைபிளை தான் டீச் பண்ண போகிறீங்க. அந்த பைபிள் நாலேஜ் வரும்போது அந்த ஃபேக்டை கரெக்டாக தெரிந்து கொள்ளணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சிலதை தவறாக நம்ம புரிஞ்சிருப்போம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க நம்ம சண்டே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக அவங்க பார்ன் பென்டெகாஸ்ட், சர்ச் ஆஃப் காட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. சிறு வயதில் பார்ன் பென்டெகாஸ்ட். ஒரு நாள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 3 சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், சிஸ்டர் 3 சாஸ்திரிகள் எங்கே பைபிளில் போட்டிருக்கு? எங்கேயோ போட்டிருக்கு பாஸ்டர். அது இல்லை அப்படின்னு. இல்லை பாஸ்டர், நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் பாஸ்டர், சொல்லியிருக்காங்க 3 சாஸ்திரிகள். இல்லை சிஸ்டர் 3ன்னு போடலை, சில சாஸ்திரிகள் தான் போட்டிருக்கு. இல்லை பாஸ்டர், நான் பார்த்து சொல்கிறேன் பாஸ்டர். அப்போ அவங்க ஒரு தவறான காரியத்தை மனதின் ஆழத்தில் பதிய வச்சுக்கிட்டாங்க. எளிதாக அதை மாற்றுவது கஷ்டம். ஸோ ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் எல்லாமே நல்ல சரியான பைபிள் நாலேஜ் வேணும். அதுக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். ஒருத்தங்க ப்ரீச் பண்ணும்போது சொல்கிறாங்க, நெகேமியா எருசலேம் தேவாலயத்தை கட்டினான். வாட்ஸ் த மிஸ்டேக்? கேன் எனிபடி ஹெல்ப் மீ? அலங்கத்தை கட்டினான். ஒரு ப்ரீச்சர் பேசுகிறாரு, எருசலேம் தேவாலயத்தை நெகேமியா கட்டினான். அந்த ஃபேக்ட்ஸை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் பைபிள் தான் டீச் பண்ண போகிறீங்க. பைபிளை வச்சு தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்பாக நாங்கள் விபிஎஸ்ஸில் புக்ஸில் உள்ள மிஸ்டேக்ஸ் பார்த்துருக்குறோம். விபிஎஸ் புக்கில் மிஸ்டேக் இருக்கும். அப்போது ப்ரைமரி டீச்சர்ஸ், பிகினர் டீச்சர்ஸ், சீனியர் டீச்சர்ஸ் நீங்கள் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். சரி உங்களுக்கு புரியலை, ஹையர் அப்
அதுக்கு மேலே இருக்காங்க பாஸ்டர் மாட்ட வந்து கேட்கலாம், எப்படி இருக்க, நம்ம சபையில் எப்படி சொல்லியிருக்க, இது என்ன. ஆனால் தரோ நாலேஜ் இல்லாமல் நீங்கள் டீச் பண்ணிங்கன்னா உங்களை அறிந்தோ அறியாமலோ தப்பான சப்ஜெக்டை அவங்க மண்டைக்குள்ளே பூத்திடுவீங்க. அதனால் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா திரும்ப திரும்ப படிங்க. துணை நூல்கள், கமெண்ட்ரிஸ் அதை உபயோகப்படுத்தணும்னா உபயோகப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், சீனியர் பிலீவர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள், தேவையான பாஸ்டர்மார்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த வேத அறிவு உங்களுக்கு ஆழமாக வேண்டும். அந்த வேத அறிவு இல்லாமல் நீங்கள் டீச் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. உங்களுக்கு தேவையானது வேத அறிவு. ரெண்டாவது உங்களுக்கு தேவையானது அந்த மாணவனை பற்றிய அறிவு, அந்த பிள்ளையை பற்றிய அறிவு. அவன் வயசு, அவனுடைய விருப்பு வெறுப்புகள், அவனுடைய பேக்ரவுண்ட், அவன் ஏஜ், அந்த ஏஜுடைய சைக்காலஜி. ஒரு மூணா படிக்கிற பையன் அவன் சைக்காலஜி எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரைமரி கிளாஸ் டீச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரைமரி கிளாஸில் இப்போ ஏதோ அங்கே டைரக்டர்கிட்ட போய் இந்த புக்கை கொடுக்கணும், இந்த புக்கை பாஸ்டர் மாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே எல்லாம் மிஸ் அக்காக்கா நாக்கான்னு எல்லாம் சொல்லும். அக்காக்கா நான் ஒன்று போச்சுன்னா 3 கூடயே ஓடி வரும். இன்டர் கிளாஸில் இதை பாஸ்டர் மாட்ட கொடுக்கணுமேனா எல்லாம் முகத்தை திருப்பிக்குவான். யாரையாவது அனுப்புங்க, என்ன அனுப்பிடாதீங்க. அவங்கள அப்படி ஓடி போய் அப்போ இன்னும் சொல்கிறோம், ஒருத்தர் கூட அனுமதிக்கல, பல்ல கடிக்கக்கூடாது. அந்த வயசு பிள்ளையுடைய சைக்காலஜி வித்தியாசமாக இருக்கும். ஒரு 3ஆ படிக்கிற பையனுடைய சைக்காலஜி, பிள்ளையுடைய சைக்காலஜி வித்தியாசமாக இருக்கும். ஸோ யூ மஸ்ட் நோ த சைல்டு. First one, you must know the Bible. Number 2, you should know the child. அந்த அறிவு வேண்டும், வேத அறிவு வேண்டும். ரெண்டாவது நம்ம கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளை பற்றிய அறிவு வேண்டும். மூன்றாவது சபையை பற்றிய அறிவு வேண்டும். நம்ம ஒரு சர்ச்சில் இருக்கிறோம், நம்ம சர்ச்சுடைய டாக்டரின் என்ன, நம்ம எதை ப்ரீச் பண்ணுறோம், நம்ம எதை பிலீவ் பண்ணுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சர்ச்சில் நடக்கிற விபிஎஸில் அதுக்கு மாறான காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா? இப்போ உதாரணமாக நம்ம பண்டிகை கொண்டாட வேண்டாம்னு சொல்கிறோம். கிறிஸ்மஸ், ஈஸ்டருங்கிற வேர்டு கிடையாதுங்கிறோம். நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு இருந்தார், குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு செத்தார் அப்படி சொல்ல முடியுமா? உலகத்தில் நிறைய பேர் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் சரி, அந்த ஸ்கூலுடைய ஐடியாலஜி உங்களுக்கு தெரியணும். எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, அந்த கம்பெனியுடைய அப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த கம்பெனி எதுக்காக நடக்கும், அதுக்கு மாறாக நீங்கள் அந்த கம்பெனியில் கிரியேட் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, அந்த ஸ்கூலில் போய்ட்டு அந்த ஸ்கூலுடைய மோட்டிவுக்கு மாறாக நீங்கள் அந்த ஸ்கூலில் கிரியேட் செய்ய முடியுமா? அந்த ஸ்கூல் ஒத்துக்குமா உங்களை? அப்போ நீங்கள் ஒரு சபையில் உள்ள விபிஎஸ் டீச் பண்ணும்போது அந்த சபையினுடைய டீச்சிங்ஸ் என்ன? இப்போ ஒரு ஸ்கூல் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் இருக்குது, அவங்க அப்ஜெக்டிவே பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அங்கே போய் கல்வியெல்லாம் விளைபொருளாக மாற்றக்கூடாது அப்படின்னு யாராவது லெக்சர் அடித்தாங்கன்னா அவங்க சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். அந்த ஸ்கூலில் அவங்கள வச்சுக்குமா? அந்த ஸ்கூல் அவங்க நடத்துகிறது எதுக்கு தான் நடத்துகிறாங்க? பிள்ளைங்கிட்ட நிறையா ஃபீஸ் வாங்குறது. கல்வியெல்லாம் இலவசமாக்க வேண்டும், அதுதான் ஒரு நாட்டுக்கு நல்லது அப்படின்னு அந்த ஸ்கூலில் போய் டீச் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் இங்கே டீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3 அறிவும் மிக மிக முக்கியம். வேத அறிவு வேண்டும், பிள்ளைகளை பற்றி அறிவு வேண்டும். நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில், எந்த இயக்கத்தில் நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் அதை நீங்கள் அறிந்திருக்கணும். ஒருவேளை நம்முடைய சபையில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானால் நீங்கள் எங்களோட வந்து பேசலாம். இந்த சூழ்நிலையை குறித்த ரொம்ப உங்களுக்கு தேவை. 4வது அறம். உங்களை அநேகருக்கு ஆத்திச்சூடி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆத்திச்சூடி யார் எழுதுனது? ஔவையார். ஆத்திச்சூடியோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆள் ஆரம்பித்து
இக்கு வரைக்கும் போகுதா அவ் வரைக்கும் போதா சரி ஆல ஆரம்பித்தேன். ஆத்திச்சூடியில் முதல் இது என்னது? அறம் செய்ய விரும்பு. அறம்னு சொல்கிறோமே, அறம்னா பிரியமானவர்களே, இட்ஸ் எ மாரலி டிசிப்ளின். அறம் என்ற சொல்லினுடைய பொருள் மாரலி டிசிப்ளின், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது. அதான் அறம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம குறித்த நேரத்துக்கு வர்றோம். ஒரு அறம். நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுன்னு சொல்கிறாங்க, எழுதுகிறோம். அறம். அப்போ நம்முடைய மாரலி we are disciplined. நம்முடைய அதை செய்ய விரும்புங்க. அறம் என்ற சொல்லினுடைய பொருள் மாரலி. அதான் அறம். என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எது செஞ்சால் சரியோ அதை நம்ம செய்கிறது தான் அறம். நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன, அதாவது இன்னொரு விதமாக சொன்னால், a desire to do what is expected of you. அறம் செய்ய விரும்பு. a desire to do what is expected of you. ஒரு வீட்டில் குழந்தைட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை செஞ்சால் அறம். கணவன் மனைவிட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மனைவி கணவன்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை செஞ்சால் அறம். அறம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை செய்யணும்னா அவன் வாழ்க்கையில் அறமே இல்லை. இஸ் நாட் மாரலி டிசிப்ளின்ட். விளக்கத்துக்காக சொல்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் இப்படி கரெக்டாக வரணும், நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி கொடுக்கணும், நீங்கள் கிளாஸுக்கு இந்த மாதிரி ஏதோ எங்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் அறம் செய்ய விரும்புகிறவர்கள். ஒரு நாள் ஒரு மனைவி ஹஸ்பண்டை கேட்டாங்களாம். இப்போ திடீர்னு சொல்லி நம்ம வீட்டை யாரோ வந்து தட்டுறாங்க. நீங்கள் போய் திறக்கிறீங்க. அங்கே ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பெண் நிற்கிறா, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமன், ஒரு அறிமுகம் இல்லாத பெண் நிற்கிறா. ஏதோ அட்ரஸ் கேட்டு அது ஒன்று கேட்டு வந்திருக்கிறா. அவட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? முன்ன பெண் அறிமுகம் இல்லாத ஒரு பெண், அந்த பெண்ணிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? அவருடைய பார்த்தாராம். நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலைங்க. அதே மாதிரி என்கிட்ட பேசுங்க, அதே மாதிரி என்கிட்ட பேசுங்க. அப்போ கணவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், மனைவிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பாஸ்டருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பாஸ்டரை பற்றி பிலீவர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த நியாயமான சன்மார்க்க ரீதியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செய்யணுங்கிற டிசையருக்கு பேர் தான் அறம். அறம் செய்ய விரும்புது. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் விபிஎஸ் எடுக்கணும்னு சொல்லி, இங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது? எந்த டைமுக்கு ஆரம்பிக்கிறாங்க? ஒரு சபையில் 10 மணிக்கு விபிஎஸ் ஆரம்பிக்கும், இங்கே 8 மணிக்கு வான்னு சொல்லுவாங்க. நான்லாம் கிளாஸ் எடுக்க தான் வருவேன், நான் ப்ரேயருக்கெலாம் வர மாட்டேன். ஆனால் கிளாஸுக்கு எடுக்க தான் வருவேன். அந்த டிவோஷன் டைம் கூட நான் சும்மா தானே உட்காந்துருப்பேன். அப்படின்னா நீ என்ன செய்ய விரும்பலை? அறம் செய்ய விரும்பவில்லை. அறம் செய்ய விரும்பவில்லை. உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க, நான் அறம் செய்ய விரும்புகிறேன்னா. ஸோ முதலாவது நம்ம என்னென்னு பார்த்தோம்? அன்பு. 2வது அருள். 3வது அறிவு. 4வது அறம் என்று பார்த்தோம். 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அழகு. இது உள்ளான அழகு, புறம்பான அழகு. இந்த அழகு நம்மிலே காணப்பட வேண்டும். மணவாட்டி உள்ளான பூரண மகிமை உடையவள். உள்ள ஒரு நல்ல உண்மை, பரிசுத்தம், தாழ்மை என்னென்ன இருக்கணுமோ உள்ளே இருக்கணும். அதை குறித்து இப்போ நான் ரொம்ப பேசலை. புறம்பான ஒரு அழகு. அழகு என்று சொல்லும்போது உங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, வார்த்தை, செய்கை எல்லாம்
விபிஎஸ் டீச்சர் என்பதற்குரிய கனத்துக்குரிய ஒன்றாக இருக்கணும். உங்களை பார்த்து பிள்ளைகள் படிக்க வேண்டும். உங்கள் சிகை அலங்காரத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூட்டி காணப்படணும். நீங்கள் பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நர்ஸ், அவளுக்கு அங்கே ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அவங்க எப்படி ஹூட் வைக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஒரு ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சருக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரியல, முன்னெல்லாம் டீச்சர்ஸ்னால் கொண்டை போட்டிருக்கணும், அதில் ஜடை போடணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே டீச் பண்ண வரோம். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும். நான் ஒரு ஹாலிடேயில் ஒரு ஏற்காடு மலையில் அப்படியே வான்னு வாய் பார்த்து சுற்றுற மாதிரி இங்கே நான் வர முடியுமா? இப்போ எனக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கணும் இல்லையா? நான் வீட்டில் இருக்க மாதிரி இங்கே வர முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ உங்கள் மனசுலேயே அது தெரியணும். நம்ம பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு பொதுவான ஒரு ரூல் சொல்லுவாங்க, அட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. அதான் பியூட்டி. உங்களுடைய தோற்றத்தை பார்க்கும்போது உங்களை நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்கன்னு மறந்து நீங்கள் எப்படி முடிய போட்டிருக்கீங்க, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த சாரீ எங்கே வாங்கினீங்க, இந்த துப்பட்டை எங்கே வாங்கினீங்க, அந்த பிள்ளை பார்த்துட்ருக்கக்கூடாது. அதே வேளையில் பார்க்குறக்கே தைக்கலையே அப்படின்னு அவங்க முகத்தை திருப்பக்கூடாது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேளை ஆண்டி ஏதாவது உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா நீங்கள் அப்படி தான் கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ண வேண்டும், அப்படி தான் சிகை அலங்காரம் இருக்கணும். பிரதர் ஷேவ் பண்ணிட்டு வாங்கன்னா ஷேவ் பண்ணிட்டு வரணும். அதான் அழகு. அது அறம் செய்வத்திலோடு சேர்ந்து வரும். ஸோ த பியூட்டி, வாட் இஸ் தட் பியூட்டி? நீங்கள் உங்கள் விருப்பப்படி மேக்கப் பண்ணுகிறது பியூட்டி அல்ல. இதை மனசில் ஆழமாக பயிற்று கொள்ளுங்க. அதே போல் நாங்கள் பொதுவாகவே இதை டீச்சிங்கில் சொல்கிறது, ரொம்ப பிள்ளைங்களுக்கு உமட்டுற மாதிரி ஒரு வாசனை பொருள், பெர்ஃப்யூம், சென்ட் அடிச்சுட்டு வரக்கூடாது. அதே வேளையில் துர்நாற்றமும் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு உமட்டுற மாதிரி வாசனை வரக்கூடாது, துர்நாற்றமும் வரக்கூடாது. இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆறாவது அரண், உங்களுடைய பாதுகாப்பு சுவர். உங்களுடைய பாதுகாப்பு ரெண்டு காரியம். ஒன்று ஜெபஜீவியம், அதான் உங்களுக்கு பாதுகாப்பு, ப்ரேயர் லைஃப். ரெண்டாவது சபையிலையும் வெளியேயும் உங்களுடைய சாட்சியின் ஜீவியம். இவெல்லாம் பாடம் எடுக்க வந்துட்டான், இவெல்லாம் பாடம் எடுக்க வந்துட்டா அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுடைய சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அதான் ரொம்ப முக்கியமானது. அது அவங்க போர்டில் எழுத மாட்டாங்க. எத்தனை பேர் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பார்க்குறேன். நான் கரெக்டாக சொன்னேன், நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க. அழகு. அழகுனா என்னது? அழகுனா ஒன்று உலகம், இன்னொன்று அழகு அப்படின்னா பறவைகளுடைய அந்த பீக், அது ஒரு அழகு. இன்னொன்று அழகு அப்படின்னு சொன்னால் யூனிட் மெஷர், அதான் அழகு. இப்போது நெருக்கிற யூனிட் மெஷரில் கிராம் வந்து அழகு. லோயஸ்ட் வந்து மில்லிகிராம், ஹையஸ்ட் கிலோகிராம். கிராமுங்கிறது தான் அந்த யூனிட் அழகு. இன்னொன்று அழகுன்னு இருக்காரா சொல்ல முடியுமா? இந்து பின்னணியிலேருந்து வந்தவங்க அழகு குத்துறது, தங்க உடம்பில் குத்திக்கிற கம்பி, காவடி எடுத்துகிட்டு அழகு குத்திட்டு, நாக்கில் கூட கம்பியை குத்திக்கிட்டு கோயிலுக்கு போங்க, பார்த்துருக்கீங்களா? அழகு குத்துறது. இறைவனை பிரியப்படுத்துவதற்காக தங்க உடம்பில் குத்திக்கிற கம்பிக்கு பேர் தான் அழகு. அதிலேருந்து வந்தது தான் ப்ராபிட்டியேஷன், கிருபாதார பலி. இறைவனை பிரியப்படுத்துவதற்காக
நம்மை வருத்திக் கொள்வது. நமக்காக இயேசு கிறிஸ்து அந்த கிருபாதார பலியாக மாறினார். எப்படிங்க? அதான் அழகு குத்துறது. கையில் காலிலெல்லாம் ஆணி குத்துனாங்க, ஈட்டியால் குத்துனாங்க, தலையில் முள்முடியால் குத்துனாங்க. அதான் அழகு குத்துறது. பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இயேசு நமக்காக கிருபாதார பலியானார். நம்ம என்ன செய்யணுமா? ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 2:3. வெளிப்படுத்தின விசேஷம் 2:3. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அழகு குத்தணும், அழகு குத்தணும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படணும். ஜெனரல் பூத் எனக்குள்ள ஒரு சேலஞ்ச். அது வயதான காலத்தில் ஜெனரல் பூத் தான் சால்வேஷன் ஆர்மி ஆரம்பித்தாங்க. அவங்க பாட்டு தான் ஸ்டாண்டப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் ஜீசஸில் நம்ம பாடம் இல்லையா. அவங்களுக்கு வயசான காலத்தில் கண்ணில் பிரச்சனை வச்சு கண்ணில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அந்த டாக்டர் பார்க்கும்போது இனி அவங்களுக்கு பார்வை வராது. அது எப்படி சொல்லன்னு தெரியலை. பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு இனி சைட் வராதுன்னு. மூத்த மகன் ரொம்ப தாழ்மையாக போய் அப்பாட்ட சொல்கிறான், அப்பா யூ கேனாட் see us anymore, நீங்கள் எங்களை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே கலங்கினார். அப்புறம் அவர் சொன்னார், கண் இருக்கும்போது இந்த கண்ணை கொண்டு என்ன ஊழியம் செய்ய முடிந்ததோ அதை செய்தேன். இனி கண் இல்லாமல் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன் அப்படின்னார். இலைப்படையாமல் பிரயாசப்படணும். வருகையின் தூதன் ஒரு பத்திரிக்கை உண்டு. அந்த ஆசிரியர் ஒரு நாள் நான் மொழிபெயர்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு மாடு, அந்த மாடு வண்டியை ஒரு பிரிட்ஜில் இழுக்குது. அதால் இழுக்க முடியல, ஏறுது ஒரு ஏற்றத்தில். அதால் இழுக்க முடியலை அந்த பாரத்தை. அப்படியே இழுத்துட்டு போகும்போது அதுக்கு மேலே முடியாமல் ஆன்னு வாயை திறக்குது, எச்சலாக வடியுது, அப்படியே கீழே விழுந்து மடிந்து போகுது. அப்படி நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவர் பேசினார். அன்றைக்கு நான் மொழிபெயர்த்தேன் என்றல்ல, அந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்டேன். இலைப்படையாமல் அழகு குத்தணும், அழகு குத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும் இல்லையா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படணும். 2 கொரிந்தியர் 7:5 வாசியுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமானதை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7:5. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லை. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாளாவது நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னா ஊழியம் செய்ய முடியாது. என் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் உபத்திரப்பட்டோம் என்றல்ல, எல்லா பக்கத்துலேயும் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இது பெரிய பெர்சிக்யூஷன் அல்ல, எல்லா பக்கத்துலேயும் ப்ரெஷர். வீட்டில் ப்ரெஷர், பிள்ளைகளை வச்சு ப்ரெஷர், வேலையில் ப்ரெஷர், இங்கே விபிஎஸில் எக்ஸ்பெக்டேஷன், காலையிலேயே ஓடி வரணும். எல்லா பக்கத்திலும் எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. புறம்பே போராட்டங்களும் அப்படின்னா யாரோ பேச சண்டைக்கு வந்தாங்க. நல்ல பிரியமானவர்களே, ஸ்ட்ரைவிங் ரொம்ப நீங்கள் முயற்சி பண்ணி தான் செய்யணும். ஏதோ தூரத்தில் இருந்து வர்றீங்க, ஹஸ்பண்டுடைய நீட்ஸ் இருக்கும், வீட்டில் வயதான அப்பா அம்மா மாமா மாமியார் இருப்பாங்க, அவங்களுடைய நீட்ஸ் இருக்கும், பிள்ளைகளை பார்க்கணும். இப்போ தான் லீவுன்னு சொல்லி சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வருவாங்க. யூ ஹேவ் டு ஸ்ட்ரைவ். அந்த சொல்லினுடைய மூல மொழியில் கான்ட்ரவர்சிஸ். உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி டெய்லி இப்போ எடுக்கணுமா, இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி லீவில் ஊருக்கு போகலாமே சொல்லுவாங்க. அந்த ஒரு கல்யாணம் இருக்கும், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணுமேம்பாங்க. இல்லை, லிட்ரலி த வேர்ட் இஸ் கான்ட்ரவர்சி. போராட்டம், புறம்பே போராட்டமும் உள்ளே பயங்கள் என்று சொன்னது ஆங்ஸைட்டி. எப்படியா நான் விபிஎஸ் நல்லா எடுக்கணுமே, நான் ப்ரிப்பேர் பண்ணணுமே,
ஐயோ எப்படியா டைமுக்கு போகணுமே, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். இதோடு தான் நீங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்கிறீங்க. யோவான் 4:6 வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. ரொம்ப டயர்டாக உட்கார்ந்தாரு. அப்போ பார்த்து ஒரு அம்மா அவங்க தண்ணி எடுக்க வந்தாங்க. அவங்ககிட்ட சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ ஊழியத்துக்கு இளைப்பாறுதலே கிடையாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். மார்க் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசியுங்க. அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். வாங்க, நம்ம எல்லாம் தனித்து ஒரு இடத்துல ரிட்ரீட் போகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகலாம், ஒரு ரிசார்ட்டுக்கு போகலாம், தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு இயேசு அவங்கள கூப்பிட்டாரு. ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். நாங்கள் ஏசியில் ஊழியம் செய்துகிட்டு இருக்கும்போது பயங்கர ப்ரெஷராக இருக்கும். இங்கே பக்கத்தில் வீடு சாம்சந்திரியா ஒரு குவார்ட்டர்ஸ் மாறி போயிட்டாங்க. அங்கே சினி ஆக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அதனால் அங்கே யாரும் அவளை விசிட் பண்ண போக முடியாது. சுந்தரியாவுக்கு வயசாகிடுச்சு. அதனால் சுந்தரியா பார்க்க வர்றாங்க அவ்வளோ பேரும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஒரு நடந்தது ஒரு நாள், நானும் ஃபஸ்ட்டமாக எங்கேயோ காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு மணி 2 மணி இருக்கும். அவங்க கேட்டு, நான் லஞ்ச் சாப்பிட்டேன்னா அப்படின்னு கேட்டேன். நான் லஞ்ச் சாப்பிட்டேன்னா இல்லையானே எனக்கு தெரியாது. உண்மையாக நடந்தது. லஞ்ச் சாப்பிட்டேன்னா ட்ராவல் பண்ணிடுவோம். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லன்னு. அந்த மாதிரி ஊழியம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்போ சுந்தரி ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் எனக்கு சேலத்தில் மீட்டிங் போகிறேன். சேலத்துக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சிஸ்டர் பாப்பெல்லாம் கூப்பிட்டு ஏற்காடு போயிட்டு வாங்க, நான் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சந்தோஷம். உள்ளத்தில் பிரேக்கே இல்லை. நமக்கு அன்னைக்கு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் காட்டுறாரு. சுந்தரியை சொல்லியிருக்காரு, நான் பைபிளை திறக்கிற வசனம் சற்றே இளைப்பாறும்படி வாங்க போகலாம் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டு போகிறார். பெரிய கதை, ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏற்காடில் போய் இறங்கினா எங்களை கூப்பிட வேண்டியவங்க வரலை. 3 நாள் சேலம் மீட்டிங் முடித்து நூலாக ஏற்காடு போயிருக்கிறேன். சிஸ்டரோட பிள்ளைங்க, பாஸ்டர்மாவோட பிள்ளைங்களோட எங்களை பிக்கப் பண்ணுறாங்க, வரல. வெயிலில் நின்றுட்டுருக்கோம். ஒரு 11 மணி இருக்கும். கடைசியில் ஒரு 12 மணிக்கு அவர் வந்து சேர்ந்தார். வாங்க அப்படி போகலான்னாரு. எங்கெங்கே ரூம் அப்படின்னு. வாங்க போகலாம் அப்படின்னாரு. எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்தா தெருவில் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீட் ஷாப், அதில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. தப்பு கிடையாது, நாங்கள் அப்படி சாப்பிட்டதே கிடையாது ஸ்ட்ரீட் ஷாப்பில். அப்புறம் அங்கே ஒரு சின்ன சேப்பல், அதுக்கு முன்னால் கல்லர் இருந்துச்சு. இந்த சிஎஸ்ஐ சேப்பலில் முன்னால் கல்லர் இருக்கும். இங்கே உட்காருங்க வாரன்ட்டு போயிட்டார். நாங்கள் 2 பிள்ளைகளை வச்சுட்டு கல்லரில் ஏற்காடுக்கு போனவங்க கல்லரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் ஒரு 5 மணிக்கு வந்தார். ரூம் எங்கெங்க அப்படி இப்படி அங்கே ஒரு மிஷினரி இருக்கார், அவர் வீட்டு. நான் எந்த மிஷினரி வீட்டுக்கு வரலைங்க, தயவுசெய்து நான் ரூமில் கொண்டு விடுங்கங்க. அப்போ இல்லை நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம். எங்கே வாக் போகிறது தெரியல. சரி என்ன பண்ண, அந்த மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வாக் போகிறோம். திடீர்னு கல்மலை, எங்கள் வாழ்க்கையில் நான் தான் கல்மலை பார்த்துருக்கேன். பனிக்கட்டி மலை, ஆலங்கட்டி மலை திடீர்னு விழ ஆரம்பிச்சிச்சு. பெரிய பெரிய கல்லாக விழுது. தம்பி கிறிஸ்டி ஹெப்சி போய் கல்லை பிறக்கிற, பனிக்கட்டியை பிறக்கிறாங்க. எங்கே விழுந்து? சரியாக அந்த மிஷினரி வீட்டு வாசலில் விழுது. வேறு வழி இல்லாமல் மிஷினரி வீட்டுக்குள்ளே ஓடிட்டோம். அவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு மிஷினரி, கொரியன் மிஷின் மூலமாக அங்கே வந்திருக்கிறார். பாலியங்கிச்ச மிஷின் மூலமாக உள்ளுக்கு போனால் அப்படி உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னா, அவர் 6 மாதம் ஆச்சா அவர்கிட்ட இங்கிலீஷில் பேச ஆளே இல்லையா. ஒரு ஆள் இங்கிலீஷில் பேச கிடச்சிச்சு. ஃப்ரீயாக பேச ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார். அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா அவருடைய மனைவி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தூரத்தில் பாஸ்டர்மாக்கு வரவு. அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க தானே. இவங்க 2 பேருக்கு கம்பெனி. ஒரே ஜாலி. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் எங்கள் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. ரொம்ப சரி அப்படின்ட்டோம். போய் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து அவர் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். ராத்திரி பேசிகிட்டே இருக்காங்க.
எதுக்கு போனேன்? ரெஸ்ட்டுக்கு போனேன். 11:30 மணி. அவர் அபிஷேகம் பெறாதவர். அபிஷேகத்தை பற்றி நிறைய கேள்வி. தேவ நாம மகிமைக்காக சொல்கிறதான் ஊழியம். பிரியமானவர்களே, ராத்திரி 11:45 இருக்கும். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். அடுத்த நாள் காலையில் அவங்களை கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போனார். சாயந்தரம் அவங்க சர்ச்சில் மீட்டிங் வச்சுட்டார். ஏறத்தாழ எனக்கு நம்பர் நினைவில் ஒரு 30 பேர் என்னமோ அபிஷேகம் பெற்றாங்க. 3வது நாள் காலையில் மீட்டிங் வச்சிட்டாரு அவர் வீட்டில். அதில் ஒரு 9 பேர் நினைக்கிறேன், எண்ணிக்கை சரியாக நினைவில்லை. எனக்கு பஸ்ஸு 1:30 மணிக்கு, அந்த மீட்டிங் 1:30 மணிக்கு முடியுது. எழும்பி நின்று சாப்பிட்டுக்கிட்டே பஸ்ஸில் ஏறணும். நான் பஸ்ஸில் ஏறி ஆண்டவர் இதுதான் ஹாலிடேயா, இதுதான் ஹாலிடேயா, எனக்கு வசனம் தந்திர அப்படின்னு வீட்டில் போய் வாஸ்து பார்க்குறேன். அந்த 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துலேருந்து 44 வரைக்கும் வாஸ்து பாருங்கள். சற்று அக்கறைக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். இயேசு அங்கே போகிறத அறிந்து ஜனங்களெல்லாம் இயேசுக்கு முன்னாலேயே கப்பலில் ஏறி அங்கே வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்கள பார்த்து இயேசு அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அவங்களுக்கு வியாதியஸ்தரை சுகமாக்க ஆரம்பித்தார். சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ சீசர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே சாயங்காலம் ரொம்ப நேரம் வச்சவங்கெல்லாம் பசியாக இருக்காங்க, வீட்டுக்கு போகணும், ஏதாவது சாப்பாடு கொடுப்போமா? நீங்களே கொடுங்க அப்படிங்கிறாரு. அவங்க எங்களுக்கு பசியாக இருக்குன்னு சொல்லலை, என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பாடு கொடுப்போமா, நீங்களே கொடுங்கங்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 5 அப்பம் 2 மீன், 5000 பேருக்கு தரையில் பந்தி இருக்க வச்சுட்டாங்க. புருஷர் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் குழந்தைகள் சேர்ந்து நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. 10,000 பேர் தரையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்பத்தெல்லாம் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாங்க. பிரியமானவர்களே, 10,000 பேருக்கும் குனிஞ்சி நிமிந்து அவங்க திருப்தியாக சாப்பிட்ற வரைக்கும் பந்தி வச்சாங்களே, எப்படி இருக்கும்? இதாங்க ரெஸ்ட்டு வேணுமா? சாயந்தரம் சரி வாங்க போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டார். சாயந்தரம் வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டார். படகுல முடிஞ்சு போச்சு அவங்க ஹாலிடே. இந்த அழகு குத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த உடல் வேதனைப்படணும், நல்லா உழைக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா முட்டி போட்டு ஜபிக்கணும், நேரத்தோடு ஓடி வரணும், நல்லா டீச் பண்ணணும். இந்த இந்திரா காந்தி அம்மா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எனக்கு 20 பாயிண்ட் நினைவில்லை, ஒரே ஒரு பாயிண்ட் அதில் நினைவு இருக்குது. தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். இந்த 7 அகரங்களையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7 அகரங்களையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த 7 அகரத்தையும் வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பி ரெடி ஃபார் ஹார்ட் ஒர்க். அப்படி இல்லாமல் நம்ம மினிஸ்ட்ரி செய்யவே முடியாது. அவர் ரெஸ்ட்டுக்குன்னு கூப்பிட்டு போனாலும் அங்கே உங்களுக்கு பெரிய ஊழியம் தான் இருக்கும். ரியலி தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக இந்த VBS உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.